ஒரு தீவுல இன்பம், துன்பம், செல்வம், அன்பு, அழகு, அறிவுன்னு எல்லா உணர்ச்சிகளும் வாழுது. ஒரு பெரிய புயல்ல அந்த தீவு தண்ணியில இப்போ முழுகுது. எல்லாரும் அவங்களுக்கு சொந்தமான கப்பலை தேடி ஓடுறாங்க. பட் அன்புக்கும் அறிவுக்கும் கப்பலே கிடையாது. அறிவு கிட்ட கொஞ்சம் ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால அது கரையை தேடி நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அன்பு ஆனா தண்ணியில தவிக்குது. செல்வம் ஒரு தங்க கப்பல்ல போறாரு. செல்வம் பார்த்து ஹெல்ப் பண்ணுமா? நோ நோ நோ, மேல தங்கம் வெளியெல்லாம் இருக்கு, நீ திருடிட்டினா நம்பிக்கையின்மை, ஸோ சாரி. அழகு ஒரு அழகான கப்பலில் போகுது. அழகு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், மேலே ஏற்றினா நீ அழுக்காக்கிட்டு வச்சுப்ப அப்படின்னு வச்சான். துன்பம் சோகமாக போகுது ஒரு கப்பலில். துன்பம் ஏப்பா நானே எல்லாம் முழுகிச்சுன்னு சோகத்தில் இருக்கிற நீ வேற ஏன்பா அப்படின்னு கிடைச்சான். இன்பம் கப்பல் இருக்கு தப்பிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம அன்பு சொல்றத காதலியே வாங்கல. அன்பு அப்படியே கேராய் மயங்குறாரு. ஒரு வயசான தாத்தா முடிய பிடிச்சி இழுத்து நீந்தி எடுத்துட்டு போய் ஒரு கரையில தூக்கி போடுறாரு. அன்பு அப்படியே கேரா பகுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த தாத்தா போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா அறிவு அப்பதான் வந்து சேர்றாரு. அப்படியே டயர்டா இருக்க. டே அறிவு யாரா அந்த தாத்தா என்னை காப்பாத்தினாரு? அவரு தான்ப்பா காலம். ஏன்பா அவரு ஏன்ப்பா என்ன காப்பாத்தினாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட என்ன விட்டாரு. யார் அவரு? அன்பு. உண்மையான அன்பை ஒருத்தரால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது காலத்தால் மட்டும்தான்டா அப்படின்னுச்சான் அறிவு. I don't see a moral in this, but it was very, very interesting.